ஒரு முறை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஒருவரை கண்டது. அந்த நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மிகவும் பணிவாக கேட்டார், அல்லாவின் தூதரே, என்னிடம் 4 மோசமான பழக்கங்கள் உள்ளன. திருடுதல், சூதாடுதல், மது அருந்துதல், பொய் பேசுதல். இவற்றில் நான் முதலில் எதை விட்டு விட வேண்டும்? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் ஒரு விஷயம் மட்டுமே கூறினார்கள், பொய் பேசுவதை விட்டுவிடு. அந்த நபர் உடனே, நிச்சயமாக இனி நான் பொய்யுரைய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வீட்டிற்குச் சென்றார். அன்று இரவு அவர் வழக்கம்போல் திருடச் செல்ல திட்டமிட்டார். ஆனால் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. நாளை எனக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தால், அவர்கள் என்ன செய்தாய் என்று கேட்டால், நான் திருடவில்லை என்று பொய் சொல்ல முடியாது, ஏனெனில் நான் உறுதிமொழி எடுத்துவிட்டேன். உண்மையையும் சொன்னால் நான் எல்லோருக்கும் வெற்றிக்க வேண்டி வரும். இவ்விதமாக அவர் திருடாமல் இருந்துவிட்டார். அடுத்த நாள் நண்பர்கள் சூதாட அழைத்தனர். அப்போது மீண்டும் மனதில் நினைத்தார், நான் விளையாடினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கேட்டால் என்ன சொல்வேன்? பொய் சொல்ல முடியாது. உண்மையை கூறினால் அவமானமாக இருக்கும். இப்படியே மது அருந்துவதற்கும் அவர் மனதில் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ஒரு வாரத்தில் அவர் அனைத்து மோசமான பழக்கங்களையும் விட்டுவிட்டார். அவர் நேர்மையாக வாழத் தொடங்கினார். பின் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். மகிழ்ச்சியுடன் கூறினார், அல்லாவின் தூதரே, உங்களின் ஒரு சிறிய அறிவுரை என் வாழ்வையே மாற்றிவிட்டது. நான் அனைத்து தீய பழக்கங்களையும் விட்டுவிட்டேன். இனி நான் நல்ல மனிதராக வாழ்கிறேன். இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலிபீத்தது கூறினார்கள், பொய்யே எல்லா தீய செயல்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது. ஒரு மனிதன் பொய் பேசுவதை விட்டுவிட்டால் அவன் பாவங்களை விட்டுவிட நேரிடும். இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு சிறிய நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பது கூட வாழ்வை முழுவதுமாக மாற்றக்கூடும்.